டு சாய் பாட்டசாலா. நம்ம இன்னைக்கு மத்தியமா பேப்பரில் வர 6th ஸ்டோரி சூக்கே சந்தரே பார்க்கலாம். சூக்கே சந்தரே அப்படின்னா ரொம்ப காய்ஞ்சு போன ஆரஞ்சு அப்படின்னு அர்த்தம். பாபுஜி ने एक बार हरिजन उद्धार के लिए अनशन किया था. ஒரு தடவை காந்திஜி ஹரிஜன மக்களுடைய நன்மைக்காக அவங்கள முன்னேற்றங்கிறதுக்காக ஃபாஸ்டிங் இருந்தார். உஸ் சமய் உன்கோனே एक गरीब हरिजन लड़के से हंसते हंसते कहा. அந்த டைமில் ஒரு ரொம்ப புவராக இருந்த ஒரு ஹரிஜன பையன்கிட்ட அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, மைங் தேரே லாயே சந்திரே சேகி அப்பனா விருது தோடுங்க. நான் நீ கொண்டு வர்ற ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டுட்டு தான் என்னோடய ஃபாஸ்டிங்கை நான் கம்ப்ளீட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் தான் விடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. யக லடுக்கா வினோபா யக பாத் சுன்கார் மாரே குஷிகே ஸ்தம்பித் ரகயா. அந்த பையன் வினோபா, அவனோட பேர் வினோபா, இந்த விஷயத்தை கேட்டுட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாகி ரொம்ப ஆச்சரியப்பட்டு நின்றுட்டான். பாத் பி ஐசி ஹீத்தியம். ஸோ இந்த விஷயம் என்ன அப்படின்னா, படை படை லோகோங்கோ யகா சௌபாக்கியா நகி மிலா. ரொம்ப பெரிய பெரிய மனுஷங்களுக்கு கூட இந்த லக்கு எதுவும் உங்களுக்கு கிடைக்கல. वह हरिजन बालक विठोबा उसी दिन से यगा कोशिश करने लगा कि அந்த ஹரிஜன பையன் விட்டோபா அன்னைக்கு அவன் ரொம்ப ட்ரை பண்ணுறான். अपने पास किसी तरह इतने पैसे हो जाए जिससे वह संतरे खरीद कर बाबूजी को दे सके. அப்போ அவன் அன்னைக்கு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்தான். அவன்கிட்ட மட்டும் எப்படியாவது பைசா இருந்தது அப்படின்னா பாபுஜிக்காக ஆரஞ்சு பழம் நிறையா வாங்கிடுவோமே அப்படின்னு ட்ரை பண்ணுறான். பாபுஜி கா அன்சன் டூன்னே கா தின் ஆயா. பாபுஜி ஃபாஸ்டிங் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய டே வந்துடுச்சு. உன்கோனே விட்டோபா சே ககா. அவர் விட்டோபா கிட்ட கேட்குறாரு, கல் தூ சந்த்ரே லானா. நாளைக்கு நீ ஆரஞ்சஸ் வாங்கிட்டு வா, எடுத்துட்டு வா. மைன் தேரே லாயே சந்திரே சேகி அப்போ நான் விருது தோடுங்க. நீ கொண்டு வர ஆரஞ்சஸை சாப்பிட்டுட்டு தான் என்னுடைய ஃபாஸ்டிங்கை நான் கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. विनोबा जिस किसी से यह बात कहता था वह उसे बेवकूफ़ पागल और सनकी बताता था. விட்டோபா யார்கிட்டாவது இந்த விஷயத்தை சொன்னால் உடனே அவங்க, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, நீ முட்டாளா, நீ ஏன் இப்படி பொய் சொல்கிற அப்படின்னு சொன்னாங்க. खुद उसकी मांग तक इस बात को सत्य नहीं मानती थी. ஏன் அவங்க அம்மா வரைக்குமே கூட இந்த விஷயந்தான் உண்மை, காந்திஜி நிஜமாவே வினோபா கிட்ட தான் ஆரஞ்சு வாங்கிட்டு வர சொன்னார் அப்படிங்கிற விஷயத்தை யாருமே நம்பலை. பர் வினோபா கஹாங் தக் சச் ஜூட் கோ சம்ஜாத்தா ஃபிரே. ஆனால் வினோபா எதுக்காக பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கிறாங்க. உஸ்னே மேகனத் கர்கே பைசே பச்சாயே சகி பர் வகத்தா கேவல் ₹1. அவனும் கஷ்டப்பட்டு பைசாலாம் நம்ம சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அவன்கிட்ட வெறுமனே ₹1 மட்டும்தான் இருந்தது. உஸ்னே சோச்சா கி 4 சந்திரே மில் ஜாயேங்கே ஜோ பாபுஜி கேலியே காஃபி ஹோங்கே. அவன் அப்புறம் யோசித்தான், 4 ஆரஞ்சு ஃப்ளூட் இருந்தால் போதும் இல்லையா, காந்திஜிக்கு மட்டும் அது போதும் இல்லையா நினைக்கிறான். குஷி சே உச்சல்தே ஹுயே வக சந்திரே லானே சல்பட. ரொம்ப சந்தோஷமாக ஜம்ப் பண்ணிக்கிட்டேன் ஆரஞ்சஸ் வாங்கிறதுக்காக அவன் போகிறான். கிசினே பூச்சா. அப்போ யாரோ ஒருத்தங்க கேட்டாங்க, இத்தனை ஜல்தி கிஸ் பாத் கி ஹை லடிக்கே, இவ்வளோ வேகமாக நீ போயிட்டுருக்கிற, என்ன விஷயம் மகனே அப்படின்னு யாரோ கேட்குறாங்க. பாபுஜி கேலியே சந்திரே லானே ஜா ரகாகும். காந்திஜிக்காக ஆரஞ்சஸ் வாங்கிட்டு வர போகிறேன். உன்கோனே முஜ்சே மாங்கேத்தே. அவர் என்கிட்ட தான் ஆரஞ்சஸ் வாங்கிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்கிறான். பூச்சனே வாலா ஹங்ஸ் படா அவர் போலா. கேட்டவர் சிரிச்சுக்கிட்டே அவர் சொன்னார், வா துஜ்சே நகிங் தோ அர் और மாங்கேங்கே கிஸ்ஸே. ஓ உன்கிட்ட இருந்தா இல்லை நகிங் தோ और மாங்கேங்கே கிஸ்ஸே. இல்லை உன்கிட்ட இருந்து எப்படி, டோக்கரே பாரு டோக்கரே பரே சலே ஜா ரகேக. உள்ளே போய் பாரு, நிறைய கூடைகள் மேலே கூடைகளாம் ஆரஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்க.
படே படே லோக் பேஜ் ரஹே ஹை. அவர் பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் அனுப்பிட்டே இருக்காங்க. அப்புறம் அப்படின்னு அவர் கேட்காரு. உஸ்கி ஹங்ஸி சே டர்கர் பேச்சாரா விட்டோபா ருவாங் சா ஹோ கயா. அவர் ரொம்ப கேலியும் கிண்டலமாக சொன்ன உடனே பயந்துக்கிட்டு அப்பாவியான விட்டோபா அழ ஆரம்பிச்சிட்டான். பர்வகா தன்கார் போலா. ஆனால் அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. கான்ஃபிடென்ட்டாக சொன்னான். வே மேரேகி லாயே சந்திரே கா ரஸ் பீயேங்க. இல்லை அவர் நான் கொண்டு வர ஆரஞ்சு ஜூஸை தான் குடிக்கிறேன்னு சொன்னார். தேக்கலேனா நீங்கள் வேணால் பாருங்க அப்படின்னு சொல்கிறான். ஆறு வகை ஃபலோங்கி மண்டிக்கு ஓர் தவுட்டு கையா. ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்கிற ஷாப்பு பக்கமாக வேகமாக ஓடுறான். ஏ பகுத் அச்சே சந்திரே ஹே படே படே தாஜே தாஜே. இது ரொம்ப நல்ல ஆரஞ்சு ஃப்ரூட்டு, நல்ல பெருசாக இருக்குது, நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கு. மஹர் ஏ தோ படே மகங்கே ஹே. ஆனால் இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கே. மேரே பாஸ் ஏ கீ ருப்பியாக. என்கிட்ட ₹1 தானே இருக்க. அவர் ஏ தோ ருப்பியோங் கேக. இதெல்லாம் எவ்வளோ ரூபாய்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். வக ஆகே படா. அதுக்கப்புறம் அவன் மேலே நடந்து போகிறான். ஏக் பியாலா ரஸ் நிக்கால்னே கேலியே 4 சந்திரே தோ ஜரூர் கீ சாக்கிய. ஒரு கப்பு ஆரஞ்சு ஜூஸ் வேணும்னா குறைஞ்சது 4 ஆரஞ்சு ஃப்ரூட் வேணும் இல்லையா அப்படின்னு நினைக்கிறான். வகை சோச் ரகாத்தா. அப்போ அவன் என்ன நினைக்கிறானா, யஹ கியா ஹைன்கி இத்தனி தேர் மெங் தாம் பட் கயா அப் கியா ஹோ. இப்போ உனக்கு என்ன வேணும், இன்னும் லேட் ஆக ஆரஞ்சு ஃப்ரூட் ரேட்டு ஜாஸ்தி ஆகிடும். அப்புறம் அப்படின்னு அவர் கேட்குறாரு. சந்திரே அப்படின்னு நினைக்கிறான். சந்திரே வாழேனே பூச்சா. அந்த ஆரஞ்சு சேல்ஸ் பண்ணுறவர் கேட்குறாரு. கியா தூ காயேகா சந்திரே நகி காந்திஜி கேலியே. அந்த ஆரஞ்சு செல்லர் கேட்குறாரு, என்ன உனக்கு சாப்பிட்றதுக்கு ஆரஞ்சஸ் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவன் சொன்னான், இல்லை காந்திஜி கொடுக்கறதுக்காக வேணும் அப்படின்னு சொல்கிறான். ஃபல்வாலா ஹங்ஸ் படா और दूसरे खरीददार से बातें करने लगा. அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சிரிச்சிட்டேன். அங்கே வந்த வேறு ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்குற கஸ்டமர்ஸ் கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு. க்ஷன் பர் சந்திரோं का भाव बढ़ता गया. ஒவ்வொரு செகண்ட் பை செகண்ட் ஆரஞ்சஸ் ரேட் ஏறிக்கிட்டே இருக்க. विनोबा को आज पहली बार अपनी गरीबी पर बहुत दुख हुआ. வினோபாவுக்கு ஃபஸ்ட்டு டைமாக அவனை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான், ஏழ்மையில் இருக்கிறான் அப்படின்னு நினச்சவன் ரொம்ப சோகத்தில் முழ்கிட்டான். ஆங்கோ மேங் ஆங்சூ பர்கர் வகை ஏ கரீப் ஃபல்வாலே கே பாஸ் பகுஞ்சா. அவனுடைய கண்கள்லேருந்து கண்ணீர் வலியுது. ஒரு பூராக இருந்த ஒரு ஃப்ரூட் செல்லர்கிட்ட அவன் போகிறான். உஸ் ஃபல்வாலே கோ லடுக்கே பர் தயா ஆ கைய. அந்த ஃப்ரூட் செல்லருக்கும் அந்த பையன் மேலே ரொம்ப கருணை வருது. உஸ்னே அப்பனே சோட்டே சோட்டே சூக்கே சந்திரே திக்கா ககா. அவருடைய சின்ன ரொம்ப காய்ஞ்சு போன ஆரஞ்சு ஃப்ரூட்டை காட்டி சொல்கிறாரு. மேரே பாஸ் தோ ஏஹி பச்சே ஹேம் இங்கே லேனா ஹோ தோ லேலோ. என்கிட்ட மிச்சம் இது மட்டும்தான் இருக்கு, இதை நீ எடுக்கன்னா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. கியா தாம் ஹே ₹1 மேங் 4. என்ன ரேட் அப்படின்னு கேட்குறான். 4 பழங்கள் ₹1 அப்படின்னு சொல்கிறாரு. பகுத் கி குச் கோ கர் விட்டோபா ने संतरे लेने को हाथ बढ़ा दिया और उनके लेकर ஜல்தி காந்திஜி கே பாஸ் கயா. ரொம்ப சந்தோஷமாகி விட்டோபா ஆரஞ்சு ஃப்ரூட் அவன் கையை நீட்டி வாங்கிக்கிறான். அப்படி வேகமாக போய் காந்திஜி பக்கத்தில் போகிறான். பாபுஜி கே விருது தோடனே கா சமய் ஹோ கயா தான். காந்திஜியோட ஃபாஸ்டிங் முடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சேன். सब लोग खुश थे और उनकी जीवन रक्षा के लिए प्रार्थना कर रखे थे. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவருடைய உயிரை அவருடைய உயிர் பத்திரமாக இருக்கணும், காந்திஜி லைஃப் சேஃப்டியாக இருக்கணுங்கிறதுக்காக எல்லாரும் ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. बड़े बड़े लोगों ने अपने संतरों से वृद्ध दुर्वाने के लिए टोकरे भर भर कर சந்திரே பேஜேத்தே. பெரிய மனுஷங்க எல்லாருமே அவங்கக்கிட்ட இருந்த நிறைய ஆரஞ்சஸ் ஃப்ரூட்ஸஸ் எல்லாம் பேஸ்கெட்டாக கொண்டு வந்த நிறைய கொண்டு வராங்க. ரஸ் நிக்காலா ஜா ரகாத்தா. ஒரு பக்கம் பார்த்தோன்னா ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தது. பர் பாபுஜினே ககா. ஆனால் பாபுஜி என்ன சொன்னார்னா, கியா அபி தக் விட்டோபா நகிங் ஆயா. என்ன இன்னும் வினோபா வரலையா அப்படின்னு கேட்குறாரு. வினோபா கிஸ்லியே பாபுஜி. வினோபா எதுக்காக பாபுஜி அப்படின்னு கேட்குறாரு பக்கத்தில் இருந்தவர். மை உசிக்கே லாயே சந்திரேக்கே விருது தோடுங்க கக்காங்க. நான் அவன் கொண்டு வர ஆரஞ்சு ஃப்ரூட் சாப்பிட்டு தான் என்னோடய ஃபாஸ்டிங்கை முடிப்பேன். அவன் எங்கே அப்படின்னு அவர் கேட்குறாரு.
அப் வினோபா கி கோஜ் ஹோனே லகி. எல்லாரும் வினோபாவை எங்கேன்னு தேட போயிட்டாங்க. வக பாக்கர் கடா ஹுவா தான். அவன் அங்கே வெளியில தான் நின்றுட்டு இருந்தான். வீட்டுக்கே மாறே அந்தர் பவுன்ச் நகிங் பாரகா தான். இந்த கூட்டத்தில் அவனால் உள்ளே வரவே முடியல. और उसका धीरज छूट रखा ताकि अब बाबूजी रस ले चुके होंगे. அவனுடைய தைரியமும் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை விட்டு போகுது. காந்திஜி நம்ம கொண்டு வர ஆரஞ்சு ஃப்ரூட்லேருந்து ஜூஸ் குடிப்பாரா அப்படின்னு நினைக்கிறான். லடுக்கே கியா தேரா நாம் வினோபா ஹே. ஒருத்தர் வந்து கேட்டார், என்ன உன்னுடைய பேர் தான் வினோபாவா அப்படின்னு கேட்டார். அரே ஆ ஜல்தி பாபூஜி தேரே சந்திரோं की बाट जोग रखा है. வா உள்ள வா, பாபுஜி நீ கொண்டு வர ஆரஞ்சு ஃப்ரூட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறாரு. இத்தனை தேரி கர் தி கை தூணே, நீ எதுக்காக இவ்வளோ லேட் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாரு. சுன்தேகி வினோபா கி ஆங்கேங் சல் சலா ஆயிங். அது கேட்டு வினோபாவோட கண்கள்லேருந்து கண்ணீர் வழிஞ்சுக்கிட்டே இருக்கா. மக குச் போல்னா சக்கா. அவனால் எதுவும் பேச முடியல. உஸ்னை சுப் சாப் ஜாக்கர் एक बड़ा सूखा संतरा பாபுஜி கோ பேண்ட் கியா. அவன் சைலண்ட்டாக அந்த கூப்பிட வந்தவர் பின்னாடியே போகிறான். அவன் அங்கே போய் சைலண்ட்டாக ரொம்ப காஞ்சு போன ஒரு ஆரஞ்சை காந்திஜி பக்கத்தில் கிஃப்டாக கொடுக்குறான். उसी सूखे संतरे का रस पीकर संसार के सबसे बड़े महापुरुष ने उपवास तोड़ा. அந்த காஞ்சு போன ஆரஞ்சுலேருந்து வந்த ஜூஸை குடிச்சிட்டு தான் இந்த உலகத்திலேயே எல்லாராலையும் விரும்பப்படுற ரொம்ப கிரேட் பர்சனான காந்திஜி அவருடைய உபவாசத்தை ஃபாஸ்டிங்காக முடிச்சிட்டார். இதுதான் இந்த லெசனுக்கான மீனிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னுடைய சேனல் சாய் பாட்டசாலா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.